இப்படி இருக்கிற பிரண்டை இது பச்சை. நம்ம பிரண்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, உப்பு கூட சேர்த்தணும். கொஞ்சம் இந்த உப்பு சேர்த்து உப்போடு சேர்த்து நம்ம வறுக்கிறது வந்து இப்படி வறுக்கிறோம். இதை வந்து ட்ரையாக வறுத்துறது, ஒரு துளி கூட ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துறது. இதுக்கப்புறம் தான் இந்த பிரண்டை பொடியாக நம்ம வந்து ரெடி பண்ணுறது. இப்படி வறுத்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்ச நாள் வச்சு கூட நம்மளுக்கு தேவையான அப்போ லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கூட தேவையான கொஞ்சம் எல்லா ஜாமானமும் தேவையான ஜாமானமெல்லாம் போட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி பிரண்டை பொடி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நாள்பட்ட ஜாயிண்ட் பெயின், உடம்பு வலி, உடல் அசதி இதுகளெல்லாம் போக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, காலையில் சுடு சாப்பாட்டில் எல்லாம் ஒரு ஸ்பூன் பொடி, ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனை பொடி போட்டு கொஞ்சம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று, இல்லை தேங்காய் எண்ணெய், நெய் அல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். இப்போ வர தேங்காய் எண்ணெய்களையெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து அந்த தேங்காய் எண்ணெயோடையோ இல்லை நெய்யோடையோ அல்லது நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், கொஞ்சம் வெல்லமோ கருப்பட்டியோ போடாமல் ஆட்டி பழவுங்க எண்ணெயை. எல்லாம் நீங்கள் ஆட்டுறதுக்கு தேர்ந்தெடுத்து வாங்குகிற எள்ளு வந்து வாயில் போட்டு சும்மா ஒரு 5-6 எள்ளு எடுத்து வாயில் போட்டு மெல்லும்போது கசப்பு வரல அப்படின்னா அந்த எள்ளு வந்து சாப்பிடத்தக்கது. அது அப்போவே எண்ணெயாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில எள்ளுங்க கசப்பு வரும். அந்த கசப்பு தன்மையை போக்குறதுக்காக தான் அந்த காலத்தில் கருப்பட்டியோ அல்லது வெல்லமோ சேர்த்து நாங்கள் வேஸ்ட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாத்துக்கும் அந்த வெல்லம் கருப்பட்டி சேர்த்துற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு, நல்லெண்ணெய் ஆட்டுனா வெல்லம் கருப்பட்டி போட்டுருணும் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. ஆனால் அதில் சுண்ணாம்பு நிறையா இருக்குது. அந்த சுண்ணாம்பு இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம உடம்புக்கும் கெடுதல், ப்ளஸ் மேலே உடம்புக்கு தேய்ச்சோன்னாலும் தோலுக்கும் கெடுதல் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. வெள்ளத்துலேயும் சரி பனங்கருப்பட்டிலையும் சரி சுண்ணாம்பு நிறையா இருக்குது. சுண்ணாம்பு இல்லைன்னா கருப்பட்டி ஆகாது. கருப்பட்டி ரெடி பண்ணுறதுக்கு சுண்ணாம்பு போடணும், அப்போ தான் அந்த கருப்பட்டி வரும். அதே மாதிரி வெல்லமும் ரெடி ஆகிறதுக்கு சூப்பரோ இல்லை அதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. அது மாதிரி ஏதாவது போட்டால் தான் அந்த வெல்லம் வந்து வரும். அந்த மாதிரி வெல்லமோ நீங்கள் எள்ளுக்கு வந்து வெல்லமோ கருப்பட்டியோ போட்டு ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உடம்புக்கு தேய்க்கிறதா இருந்தாலும் சரி, உள்ளே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு 17 கிலோ எள்ளு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இருந்தால் போதும். ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெயை நீங்கள் உடம்புக்கு தேய்ச்சிக்கிட்டு உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வருஷத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு அந்த எள்ளு எண்ணெய் நல்லாயிருக்கும். எங்கே வேணாலும் எள்ளு ஆட்டுற இடத்துல போயிட்டு இந்த மாதிரி எள்ளு, சுத்தமான எள்ளு, அந்த எல்லாம் காட்டுறாங்கன்னா அந்த எல்லை கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கையிலையே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வாயில் போட்டு மென்னிங்கன்னா கசப்பு வரக்கூடாது. அப்படி கசப்பு வந்துச்சுன்னா அந்த எள்ளு ஆகாது. கசப்பு இல்லாத எள்ளு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வெறும் எள்ளு செக்கில் போட்டு தண்ணி தொளிச்சு ஆட்டுவாங்க. அப்படி ஆட்டு கொடுக்குற அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு உடம்புக்கு யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி பொடிங்க கொடுக்கும்போது அந்த பொடியில் ஊற்றி சாப்பிடுங்க. ப்ளஸ் அது உடம்புக்கு தலைக்கு எல்லாத்துக்கும் தேய்ச்சிக்குங்க. இதனால் வந்து முடி நல்லா வளரும். ப்ளஸ் கை காலுக்கும் எந்த கெடுதலும் கிடையாது. ப்ளஸ் வயிற்றுக்குள்ளே நம்ம உள்ளே சாப்பிட்டோன்னாலும் கெடுதல் கிடையாது. ஆனால் சுண்ணாம்பு வந்து கருப்பட்டியில் இருக்கிற சுண்ணாம்பு அப்படியே வெள்ளத்தில் எண்ணெயில் தான் வரும். வெல்லம் போட்டு ஆட்டும்போது அந்த வெள்ளத்தில் இருக்கிற சுண்ணாம்பும் அந்த எண்ணெயில் தான் வரும். அதனால் நீங்கள் எண்ணெய் ஆட்டும்போது அந்த மாதிரி ஆட்டுங்க. இந்த பொடியை சாப்பிட்றதுனால கிடைக்கிற பயன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக ஒரு 16-17 நாள் நீங்கள் டெய்லியும் காலையில் 2 ஸ்பூன் போட்டு தேங்காய் எண்ணெயில் கலக்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக முழங்கால் முட்டி வலி, இடுப்பு வலி, ஜாயிண்ட் வலி எல்லாமே கண்டிப்பாக குறையும். இது நான் சொன்னான்னு வேண்டாம், ஆதி காலத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ப்ளஸ் இன்றைக்கி அது மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதனால இங்கே நாங்கள் தயார் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஆதி காலத்து முறையில் தான் தயார் பண்ணுறோம். நாங்கள் வெயிலில் இந்த பிரண்டையை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நாங்கள் சுத்தம் பண்ணி நாங்கள் செய்கிறது கிடையாது. இதை நாங்கள் இரும்பு வடிச்சட்டியில்
உப்பு சேர்த்து ட்ரை பண்ணிடுறோம். ஆனால் இந்த பிரண்டையை வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது கூட அந்த கலர் வந்து இப்படி தான் இருக்கணும். கலர் வந்து ரொம்ப கருகிறவோ மற்ற இதோ இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அது நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த கண்டிஷனில் உங்களால் ரெடி பண்ண முடியும்னா கூட ரெடி பண்ணிக்கிட்டு 1 கிலோ இது இந்த ரா மெட்டீரியல், அதாவது ராவாக இருக்கிற இந்த பிரண்டையை மட்டும் ஒரு 100 கிராம் வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா, 100 கிராம் இருக்குதுன்னா 100 கிராமுக்கு ஒன்றுலேயும் ஒரு 600 கிராம் 6 பங்கு பருப்பு ஐட்டங்க சிலது இதில் சேர்த்துக்கூடிய பருப்பு ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம பருப்பு பொடி, நீங்கள் அரைக்கிற பருப்பு பொடியில் கூட இந்த 100 கிராம் பருப்பு பொடியோ இல்லை இட்லி மிளகாய் பொடி அரைச்சிங்கனாலோ எதில் வேணாலும் இதில் ஒரு 100 கிராம் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை சால்வ். இது எங்ககிட்ட வந்து இப்படி வறுத்ததும் இந்த கண்டிஷனில் வறுக்க எங்களால் முடியல, இல்லை எங்களால் தயார் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வறுத்த பிரண்டையும் எங்ககிட்ட கிடைக்கும். ப்ளஸ் பொடியும் நாங்கள் சாப்பாட்டு, அதாவது பிரண்டை சாத பொடின்னு சொல்லி நாங்கள் விற்கிறோம். இதுக்கப்புறம் எள்ளு மிளகாய் பொடின்னு சொல்லி ஒன்று விற்கிறோம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடின்னு சொல்லி ஒன்று விற்கிறோம். இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஏகப்பட்டது நம்ம ப்ராடக்ட்டு நம்ம தயார் பண்ணுற ஒரு சில பொடி ஐட்டங்கள் இருக்குது. வீட்டுக்கு தேவையான, வீட்டில் இருக்கிற கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை தயார் பண்ணுறோம். அதே சமயத்தில் ஒரு 5 கிலோ எண்ணெய் அப்படின்னா நாங்களே வந்து நல்லெண்ணெய் வந்து எள்ளு எடுத்துகிட்டு ஆட்டி இந்த 5 கிலோ நல்லெண்ணெய் நாங்கள் தருவோம். ஆனால் அது ரேட்டு வந்து நீங்கள் வாங்குகிற ரேட்டு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. காரணம் என்னென்னா, கருப்பட்டியோ வெல்லமோ போட்டு ஆட்டும்போது ஒரு 17 கிலோ எள்ளு போடும்போது ஒரு 7 கிலோ 7 to 8 கிலோ எண்ணெய், 7 கிலோ எண்ணெய் குறையில்லாமல் கிடைக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு 5 to 5.5 6 கிடைக்கும். 5 கிலோ கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான். அதனால் அந்த 5 கிலோவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி எள்ளு வந்து சுத்தமான எள்ளு, கொஞ்சம் நல்ல முறையில் சுத்தம் பண்ண எள்ளு என்ன விலை கிடைக்குது நீங்கள் விசாரித்து பாருங்கள். அப்போ 17 கிலோ எள்ளுக்கு உண்டான காசும் ப்ளஸ் நாங்கள் அந்த ஆட்டுறதுக்கு உண்டான கூலி மட்டும்தான் நாங்கள் வாங்குவோமே தவிர மற்றபடியோ ஒன்றும் கிடையாது. மீதி நீங்கள் கொரியரில் போட சொன்னாலோ இல்லை பார்சல் சர்வீஸில் கொடுக்க சொன்னாலோ அதோட காஸ்ட் வரும். இதுதான் சுத்தமான நீங்கள் கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ விளக்கெண்ணெயோ தேங்காய்யோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் எங்ககிட்ட கேட்கலாம். அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க முற்பட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நெய் பருப்புன்னு யாரும் தோறு பருப்பெல்லாம் கடையில் வாங்காதீங்க. சாதா பருப்பு இங்கே கிடைக்குதோ அது வாங்கிக்கணும். இந்த மாதிரி கடைகளில் வாங்குகிற எந்த ஒரு பொருளையுமே ஜீரகம் சோம்பு தனியா காஞ்ச மிளகாய் இதை எதை வாங்கினீங்கனாலும் கூட கொஞ்சம் உப்பு வச்சு வெதுன்னு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் நல்லா வெயில் இருக்கிற நேரத்தில் அந்த தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 கையிலும் தேய்ச்சி கழுவி எடுத்து காய வச்சு யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதெல்லாம் உங்களுடைய உடல் நலத்தை பாதுகாக்கும். இதுக்கும் மேலே சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் பண்ணணும்னு இருந்தால் இது எங்கள் வாட்ஸ்அப் நம்பரு. நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜாகவும் கொடுக்கலாம். இல்லை ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 8 8:30 வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். மற்ற நேரத்தில் ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. எங்கள் டைமும் வந்து எனக்கு கிடைக்கிறது, நான் மீதி நேரத்தில் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஃபோனை பார்த்துட்டு இருந்தோன்னா வேலை ஆகாது. அதனால நாங்கள் இதை வந்து அந்த நேரத்தை ஒதுக்கி வச்சுருக்கோம். ஒரு 7 மணிலேருந்து ஒரு 8:15 வரைக்கும். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நாங்கள் தூங்க போயிடுவோம். அதுக்கு மேலெல்லாம் வந்து முடிச்சுட்டுருக்கிற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. எங்கள் வயசுக்கு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஒரு எங்கள் உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைன்னு யாருக்கிட்டையும் போகாத அளவுக்கு வாழ்கிறோம். என்ன தான் சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறதுக்காக உடம்புக்கு எடுத்தோன்னா அந்த காசு வந்து அந்த உடம்பை காப்பாற்றாது. ஆனால் உடம்பை பத்திரமா வச்சுருந்தா சம்பாதிக்கலைனாலும் தேவைக்கு சம்பாரிச்சிட்டு போயிட்டுருக்கலாம். உடம்பு சம்பாரித்து கொடுக்கும். ஆனால் சம்பாரித்து காசு வந்து உடம்பை கொடுக்குமானா கொடுக்காது. அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் கொஞ்சம் வேலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.